உங்கள் வீடியோ மயிர் போட்டுட்ருக்கிறீங்க. ஏண்டா எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு தப்பிக்கிறதுக்காக நீங்கள் அந்த வீடியோ இந்த வீடியோ போட்டிருந்தா என்னடா நியாயம்? ஏன் பொண்டாட்டி எங்கூட வாழ விடாமல் சம்மந்தப்பட்ட அத்தனை பொட்டச்சு தேவடியாவது அவளுகளும் வந்து என் கூட பிழைக்காம என்னை ஏமாத்தணும்னு நினச்சா எப்பட்றா அது முடியும்? என்னடா உங்கள் பிரச்சனை? நான் தான் விட மாட்டேன், சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறோம் தெரிஞ்சு தப்பு பண்ணிட்டு நீங்கள் என்ன தப்பு செஞ்சுட்டு இதுக்கடா தேவையில்லாமல் குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஒன்று என் பொண்டாட்டி தமிழும் வனிதாலும் மாரியம்மன் நேரில் வரணும், அந்த குடும்பம் நடத்த வரணும். இல்லை எவன் வாழ விடக்கூடாது தடுக்கிறானோ அவன் வந்து அவன் பொண்டாட்டி பிள்ளையே பாடும். எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு தான் யோகிக்காரன் மாதிரி வீடியோவெல்லாம் போடக்கூடாது. ஓகேவா? நான் ஒரு குறி வச்சுட்டேன்னா, ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா அதை காப்பாற்றுறது நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு ஒருத்தனுக்கு தான் தெரியும். பட்டவனுக்கு தான் அந்த வலி இல்லைன்னு தெரியும். சரியா? அதை விட்டு போட்டு தேவையில்லாமல் அடுத்தவன் பொண்டாட்டி அதுக்கப்புறம் பிச்சை எடுப்பேன். நீங்கள் தானே பிச்சை எடுத்து சாக போகிறீங்க வீதி வீதியா? என்ன நான் எனக்கு ஒன்று தேவைன்னு தெரிஞ்சு அத்தனாயிரம் பேரை சேர்ந்து தடுத்து வச்சுருக்கீங்க. என்ன அத்தனாயிரம் பொட்டச்சிக்கன்னு எனக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்குது. புரியுதா? எல்லா பொட்டச்சிக்கலும் சேர்ந்து தப்பு பண்ணிவிட்டு யோகிக்கிற மாதிரி அடுத்தவன் பொண்டாட்டி தான் எனக்கு துரோகம் பண்ணியிருக்கான். நான் என் பொண்டாட்டி தான் நான் கூப்பிட்றேன். ஓகேவா? என்ன தமிழையும் வனிதாவிலையும் மாரியம்மனையும் நேரில் வரச்சோம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வந்து நிற்கிற லிட்டில் டைகரை மாதிரி வந்து நிற்கிறேன். ஓகேவா? பண்ணுற தப்பெல்லாம் நீங்கள் பண்ணுறது ஒருத்தன் விட மாட்டான். இதுக்கோசரம் என்ன வேணும் என் மனசுக்கு பிடிச்சவளுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், எவனை வேணாலும் வெட்டுவேன். புரியுதா? என் பொண்டாட்டி வனிதாவும் தமிழும் மாரியம்மன் நேரில் வரணும். தமிழ் என் கூட வாழ வலையினா இனி எவ்வளவு குடும்பத்தோடு வாழக்கூடாது, வாழ வேண்டியதாக தான் வாழணும். ஓகேவா? தேவையில்லாமல் இனிமேல் வீடியோ போடுற வேலை வச்சுக்காதீங்க. ஓகேவா? என் பொண்டாட்டி என் கூட பிழைக்கப்படாமல் கெடுத்தது நீங்கள் யோகிக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஏடா முதல்ல நேரில் வர சொல்கிறா பார்த்துக்கலாம்.